தமிழ் என்கின்ற அந்த மொழிக்குரிய சொல்லே கூட தமிழிலே சொல்லப்படுகின்ற 3 இனங்களையும் கொண்டது. வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த 3ஐயும் கொண்டது. கஜட தவிர அதுல வருகின்ற தா முதல் எழுத்து வல்லினம். ஞஞன நமன அதுல வருகின்ற மா மீ 2வது எழுத்து தமிழுக்கு. யரல வழல அதுல வருகின்ற ழா இல் தமிழுக்கு 3வது எழுத்து. ஆகவே 3 இனங்களையும் அடக்கிய ஒரு சொல் இந்த மொழிக்குரிய சொல் தமிழ் என்கின்ற சொல்லாகும். இன்னொரு பெருமை, இந்த தமிழை இயல், இசை, நாடகம் என்று 3ஆக பிரித்து நாம் பாராட்டிக் கொண்டிருக்கின்றோம். இயல், இசை, நாடகம் என்று சொன்னாலும் கூட முதல் வரிசையிலே முதலிடத்திலே இன்றைக்கு இயல் இருந்தாலும் கூட உலகம் தோன்றி, உயிர் இனங்கள் தோன்றி, மனிதன் தோன்றி, சமுதாய அமைப்புகள் தோன்றி வளர்ந்து வந்த அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இயல் முதலிலே இருந்திருக்க முடியாது. இசை முதலிலே இருந்திருக்க முடியாது. நாடகம்தான் முதலில் இருந்திருக்க முடியும். ஏனென்று கேட்டால் மனிதன் தன்னுடைய தேவைகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளுகிற நேரத்தில் கை அசைவுகளால், அபிநயங்களால் அது வேண்டும் இது வேண்டும், தலையை வலிக்கிறது என்றால் தலையை பிடித்து காட்டியும், கையை வலிக்கிறது என்றால் கையை பிடித்து காட்டியும், காலை வலிக்கிறது என்றால் காலை சுட்டி காட்டியும், இப்படி நாடகம் ஆடித்தான் ஒருவனுடைய உணர்ச்சியை இன்னொருவனுக்கு வெளிப்படுத்தியிருக்க முடியும். ஆகவே சமுதாயத்திலே முதலாக இருந்தது நாடகம்தான். அதற்கு பிறகுதான் தொலைவில் இருப்பவர்களை அழைப்பதற்கு ஏ ஓ வா என்று நீட்டி முழக்கி பேச அது இசையாயிற்று. நாடகம் முதலில், இசை 2வது. இவைகளுக்கு பிறகுதான் இயல். இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே இலக்கியத்தை பற்றி, வேறு பல கலைகளை பற்றி எல்லாம் பேசுகின்றோமே, அந்த இயல் 3ஆவதாகத்தான் இருந்தது. ஆனால் அதனுடைய சாமர்த்தியம் பாருங்கள், அந்த இயல் நாடகத்தை கடந்து, இசையை கடந்து முதலிடத்திற்கு வந்து விட்டது. இசை மாத்திரம் எப்பொழுது 2வது இடத்திலே இருக்கிறது. அதுக்கு 2வது இடம் எப்பொழுது நிரந்தரம்.